Hi friends, welcome back to Egnopals. IGNU ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எக்ஸாமில் ஆன்சர் ஷீட்டோட ஃப்ரண்ட் பேஜை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் இல்லையா? இதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதோட அதை எப்படி வந்துட்டு ஃபில் பண்ணுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெஃப்ட் சைடில் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இடது பக்கமாக இருக்கிற பாக்ஸஸை வந்து நம்ம டச் பண்ணவே கூடாது. அது வந்து எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? அதில் வந்து மார்க்கு போடுவாங்க. அதுக்கான அலோகேட் பண்ண பாக்ஸ் தான் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பாக்ஸ். அடுத்தது வந்து 19D பார் இன்வெர்ட்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ 19Dன்னு இருக்கிறது இடத்துல வந்து இன்வெர்ட்டர் கொடுக்குற அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் உள்ள நம்பரை தான் போடணும். அது உங்கள் எக்ஸாமோட நம்பர் கிடையாது. என்ரோல்மெண்ட் நம்பர் நம்ம ஐடி கார்டில் இல்லை ஹால் டிக்கில் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம என்ரோல்மெண்ட் நம்பரை ஃபில் பண்ணணும். அதில் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டான விஷயம் என்னென்னா, நம்பரை எழுதி முடித்து பாக்கி பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் வந்து 0 நம்ம போடக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து ஒரு கிராஸ் மார்க்கு, இந்த எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கிராஸ் மார்க் போடணும். இல்லைன்னா ஒரு லைனை மட்டும் போடணும். அதுக்கப்புறம் வந்து என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து வேர்ட்ஸில் எழுதணுன்னா நம்பர்ஸை வார்த்தையில் எழுதணும். எக்ஸாம்பிள் வந்து 2ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 2ன்னு எழுதணும். அடுத்தது வந்து ஹால் டிக்கெட்டும் மற்றும் கொஷின் பேப்பர்ஸை பார்த்து கீழே என்னென்ன ஃபில் பண்ணுங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸாம் சென்டரோட கோடு, ஹால் டிக்கெட்டில் வந்து இருக்கிற மாதிரியே எக்ஸாம் சென்டரோட கோட் ஃபில்லப் பண்ணணும். கோர்ஸ் கோடு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எம்காம் இல்லைன்னா பிகாம் அப்படின்னுலாம் இருக்கு இல்லையா? ஐடி கார்ட்லேயோ ஹால் டிக்கெட்லேயோ இருக்கிற மாதிரி போடணும். கோர்ஸ் கோட் அன்றைக்கி நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுகிறீங்களோ அதோட எக்ஸாம் கோட் எழுதணும். அடுத்தது வந்து கோர்ஸோட டைட்டில், சப்ஜெக்டோட பேர். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்னஸ்லாம் எழுதுகிறீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரில் அப்படின்னு இருக்கும். அடுத்தது வந்து மீடியம், எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நாம் என்ன மீடியம் செலக்ட் பண்ணோமோ அந்த மீடியமை அங்கே செலக்ட் பண்ணணும். நமக்கு வந்து 2 மீடியம் தான் இருக்கும். ஒன்று வந்து இங்கிலீஷ், ஒன்று ஹிந்தி. அதில் நம்ம என்ன எழுத போகிறோமோ அதை வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் வந்து என்னென்னா கடைசியாக வந்து நம்ம சிக்னேச்சரை போடணும். இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா வந்து நமக்கு கொடுத்துருக்கிற புக்லெட்டில் 25 பேஜ் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக எழுதணும். ஹெட்டிங்ஸாக இருக்கட்டும், டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு புக்லெட்டில் தான் நம்மளால் எழுத முடியும். எக்ஸ்ட்ரா வந்து பேப்பர்ஸ் எதுவுமே தரமாட்டாங்க. ஸோ எது எழுதுறதா இருந்தாலும் அந்த 25 அதாவது 25 பேஜுக்குள்ளேயே நம்ம கரெக்டாக ஒன்று புக்லெட் வாங்கினோடனே என்னென்ன கொஷின்ஸு நம்ம அட்டன் பண்ண போகிறோமோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்து எப்படி எழுதணுங்கிறத வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்போ எழுதணும்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இப்போ நான் சொன்னேன் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம ஏர்லியராகவே கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த ஹெல்ப் வேணாலும் நாங்கள் உங்களுக்கு